பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய மகிமையான கிருபையினால் கடந்த 2 மாதங்களை கடந்தோம். 3வது மாதத்தில் இப்பொழுது நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகாய் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களை இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3வது மாதத்தின் ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்கும் வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். சமாதானத்தை கொடுக்கிற தேவன் யார்? நீங்கள் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர், குமாரனாகிய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர். எத்தனை விதங்களில் கர்த்தர் நமக்கு சமாதானம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல சமாதானத்தை கெடுக்கிற சூழ்நிலை நிறைய இருக்கு. சிலர் உங்களை பார்த்துட்டு போகும்போதே நல்லா தான் இருந்திருப்பீங்க. உங்க மனசு என்ன இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி பார்த்துட்டு போனாங்க? பார்வையே உங்க சமாதானத்தை கெடுத்துரும். நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்க யாரை பற்றியும் பேசியிருக்க மாட்டீங்க, நீங்க யாருடைய காரியத்திலும் தலையிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் மற்றவருடைய பார்வையே உங்கள் சமாதானத்தை கெடுத்திருக்கும். மற்றவருடைய வார்த்தை உங்க சமாதானத்தை கெடுக்கும். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு விரிவா டெய்லி வார்த்தையை சொல்றதுனால நான் பெரிய பிரசங்கமா பண்ணல. நீங்க யார் இந்த வார்த்தை கேட்குறீங்களோ இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. 3வது மாதம் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பாக வருகிற பொல்லாத காரியங்களையும் சமாதான கெடுதியை உருவாக்க வருகிற சாத்தானின் திட்டங்களும் மனித சூழ்ச்சிகளையும் மாற்றி உங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிரம்பி இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஒன்னுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வார்த்தையை பிடிங்க, கேளுங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை நிறைவாய் கொடுத்து உங்கள் அருமையாய் நடத்துவார். இழந்ததை கொடுப்பார். கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துவாராக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். 2 மாதங்கள் காத்தீர், ஸ்தோத்திரம். இந்த 3வது மாதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கெல்லாம் உண்மைதான நம்பி இருக்கிறோம். சபை உண்மைதான நம்பி இருக்கிறது. குடும்பங்கள் உண்மைதானே நம்பி இருக்கிறது. இதை பார்க்கிற கேட்கிறவர்கள் உண்மைதான நம்பி இருக்கிறாங்க. கடந்த மாதங்களைப் போல வேண்டாம். இந்த மாதம் ஒரு அற்புதங்களை செய்யும், ஒரு அமைதியை கட்டளையிடும், ஒரு விடுதலையை கட்டளையிடும், இழந்ததை தாரும், மகிமையாய் நடத்தும். உமது ஆசீர்வாதங்கள் உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கி வரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த வியாதி, பலவீனம், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், இழப்புகள், இப்படி பல விதத்தில் பாதிக்கப்படுகிற இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய விடுதலை இறங்கி வரும்படி வேண்டுகிறோம். கடந்த நாட்களை விட இந்த மாதம் வித்தியாசமா இருக்கட்டும், வித்தியாசப்படுத்தும். திரியேக தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கி வரும்படி, தகப்பன் மேல, தாய் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, விதவை தாய்மார்கள் மேல, எல்லார் மேல இறங்கி வரட்டும். மகிமையாய் நடத்தும். இந்த மாதம் என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே. மகிமையாய் நடத்தும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.